ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் கிரேட் ரூலர் சீசன் 2 எபிசோட் 2 தமிழில் பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நம்ம போகிற வீடியோ ரெகுலராக வரும். வாங்க எபிசோட்குள்ளே போகலாம். எபிசோட் ஸ்டார்டிங்லேயே வந்து நமக்கு பேட்டில் தோ ஹெவன் நம்ம ஹீரோ ஷோயன் அவங்க மாஸ்டர் எல்லாத்தையும் வந்து இதில் காமிக்கிறாங்க. இந்த சீரீஸில் வந்து இவங்களே வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. போக போக என்ன நடக்குதுன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். இங்கே வந்து நம்ம ஹீரோவும் அவங்க மாஸ்டரும் ஒன்றா சேர்ந்து வந்து செஸ் மாதிரியே இருக்கிற அந்த ஒரு கேமை வந்து விளாண்டுருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோட பொண்ணு வந்து கூப்பிட்ற மாதிரி கேட்குது. அவள் திரும்ப வந்துட்டான் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ ஷோயின் வந்து சொல்கிறான். அப்போ அந்த டைமில் வந்து ஒரு பெரிய போர்ட்டல் மாதிரி வந்து ஓப்பன் ஆகிற மாதிரி நமக்கு வந்து அப்படி காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோவும் பார்க்குறான், இவ வந்துட்டாளா திரும்ப, சொன்னபடி கேட்கவே மாட்டேங்கிறா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து சொல்கிறான். நம்ம ஹீரோட பொண்ணு பேர் வந்து ஷி. அவளும் வந்து அங்கே இருக்கிற அந்த போர்ட்டல் மாதிரி இருக்கிறத வந்து ஓப்பன் பண்ணி அவளும் வந்து அங்கேருந்து வந்துட்டுருக்கான். கீழே இறங்கி வந்தோடனே நம்ம ஹீரோ ஷோயனையும் பார்த்து, அப்புறம் அவங்க கேண்ட் மாஸ்டரையும் பார்த்து, அவங்க 2 பேத்தையும் நான் பார்த்தா ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நம்ம ஷோயன் வந்து கேட்குறான், எதுக்காக நீ திரும்ப இங்கே வந்த அப்படின்னு சொல்லி வந்து கேட்குறான். நான் வந்து உன்னை வரக்கூடாதுன்னு சொல்லியிருந்தேன்ல, நீ பிரேக் டவுன் பண்ணாமல் வந்து வரவே கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தேன் அப்படின்னு சொன்னாங்க. நான் கொஞ்சம் பிரேக் எடுக்கிறதுக்காக தான் வந்தேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஷோயிஷி வந்து சொல்லிட்டு இருக்கா. உன்னை வந்து நம்ம கிராண்ட் மாஸ்டர் வந்து சொல்கிறாங்க, ஆமாம் இவளுக்கு கொஞ்சம் பிரேக் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அவன் வந்து சொல்கிறான், எனக்கு ஹெவன்லி எலிக்சர் கொடுக்குறேன்னு சொன்னீங்களா, ஆனால் கொடுக்கவே இல்லை அப்படின்னு. அதுக்குள்ளே நம்ம ஹீரோ வந்து கொஞ்சம் மரியாதையாக பேச, அவர்கிட்ட வந்து இந்த மாதிரிலாம் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க. அங்கே உடனே கிராண்ட் மாஸ்டர் வந்து நான் இங்கேருந்து கொஞ்சம் கிளம்புறேன்னு சொல்லி மட்டும் கிளம்பி போயிடுறான். நம்ம ஹீரோக்கே வந்து சொல்கிறான், உனக்கு நான் ஒரு ஃபன்னான வந்து ஒரு வேலை வந்து கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு வாய்ஸ் வந்து வருது. நீ வந்து சுப்ரீம் லெவலுக்கு வந்து போகாமல் இந்த இடத்த விட்டு போகவே கூடாது. போனீன்னா வந்து உனக்கு 3 வருஷத்துக்கு வந்து ஜெயில் மாதிரி இருக்கிற இடத்துல போட்டுருவேன் அப்படின்னு சொல்லி. நீ ஒன்றும் கவலைப்படாத, உங்கள் அம்மா வந்து அப்படி தான் சொல்லுவாங்க, நான் வந்து அதை பார்த்துக்கிறேன், உங்கள் அம்மாவோட கோவத்தை பற்றி உனக்கு தான் தெரியும்ல அப்படின்னு சொல்லி நம்ம ஷோயின் வந்து அவனை பார்த்து வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே அப்படியே வந்து நமக்கு இந்த பக்கம் நம்ம ஹீரோட வெளில தான் வந்து காமிக்கிறாங்க. அங்கே வந்து போட்டி நடக்கிற இடத்துல வந்து எல்லாருமே வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் டிவைஸ் மாதிரி வச்சு அதில் யார் யார் இருக்கா அப்படின்னு சொல்லி மட்டும் கவுண்ட்லாம் வந்து பார்த்துட்டு இருக்காங்க. இங்கே ஷோயும் வந்து இறந்துட்டான், இன்னும் கொஞ்சம் பேர் தான் வந்து உயிரோட இருக்காங்க, இன்னும் 2 பேர் தான் வந்து மினிமம் இருக்கிற மாதிரியே தோணுது அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கவங்க வந்து பார்த்துட்டு இருக்காங்க. அங்கே இருக்கிற எல்லாருமே வந்து சொல்லிட்டு இருக்காங்க, இன்னும் மூச்சனை இங்கே காணோம், அவன் எங்கே போனானே தெரியல, அவன் உயிரோட இருக்கானா இல்லை செத்து போயிட்டானா அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. இங்கே இருக்கிற எல்டர்ஸ்க்கும் வந்து தெரியல மூச்சன் எங்கே இருக்காங்கன்னு சொல்லி. ஏன்னா அவங்க 2 பேருமே வந்து அந்த கேவுக்குள்ளே வந்து தான் இருக்காங்க. அதனால இவங்க யாருக்குமே வந்து தெரியல. அப்போ அங்கே இருக்க கவுன்சிலில் வந்து பேசிகிட்டு இருக்காங்க, இங்கே என்ன தான் நடக்குது, இங்கே இங்கே இப்படி நடந்ததுன்னா எப்படி நம்ம வந்து அந்த போட்டியில் வந்து ஜெயிக்குவோம் அப்படின்னு சொல்லி 5 அகாடமியை எப்படி வந்து நம்ம வின் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க. நீங்கள் ஒன்றும் கவலைப்பட தேவையில்லை அப்படின்னு சொல்லி மட்டும் சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே எல்லாருமே வந்து ரூல்ஸை ஃபாலோ பண்ணியாகணும், கடைசியில் வந்து யார் வின் பண்ணுறாங்களோ அவங்கள வச்சு தான் நம்ம ஜெயிச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் மூச்சன் இருந்தால் தானே வந்து நம்ம அந்த 3 அகாடமிஸ் இந்த ஜெனரல்ஸை வந்து நம்ம தோற்கடிக்க முடியும், அவனால் மட்டும்தான் அவங்க 3 பேரையும் தோற்கடிக்க முடியும் அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கிற ஒரு எல்டர் வந்து சொல்கிறாங்க. ஆமாம், அவனால் மட்டும்தான் முடியும், ஏன்னா அவன் தான் கொஞ்சம் ஜீனியஸாக இருக்கான் நம்ம அகாடமிலேயே அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கிற எல்டர் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. இதுக்கு நம்ம என்ன தான் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி எல்லாம் கேட்குறாங்க. அப்போ உடனே அங்கே இருக்கிற கிராண்ட் எல்டர் வந்து சொல்கிறாங்க, நம்ம இவன் ஒருத்தனுக்காக வந்து இங்கே இருக்கிற ரூல்ஸை வந்து மாற்ற முடியாது, இங்கே போட்டியோட விதியப்படி தான் வந்து இங்கே இருக்கிற எல்லாமே வந்து நடந்து தீரும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அவனுக்கு நம்ம மேலே நம்பிக்கை வைங்க எல்லாருமே அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ம ஹீரோக்கு வந்து அந்த தண்டர் பாடியை வந்து ட்ரெயின் பண்ணுறதுக்காக ஹெல்ப் பண்ண அந்த எல்டரை வந்து சொல்கிறாங்க, அவன் ஒன்றும் சாதாரண ஒரு பையன் கிடையாது, அவனுக்குள்ளே நிறைய விதமான சக்திகள் வந்து ஒளிஞ்சிருக்கு, அவனை எல்லாருமே நம்புங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இங்கே நம்ம மூச்சன் வந்து லோலிக்கு வந்து அவன் பாய்சனை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்காக அவனோட ஸ்பிரிச்சுவல் பவர்ஸை யூஸ் பண்ணி வந்து ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்கான். நம்ம லோலிக்கில் வந்து கேட்குறான், இப்போ உனக்கு எப்படி இருக்குது, பரவாயில்லையா அப்படின்னு சொல்லி. இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, நான் கொஞ்சம் பெட்டராக தான் வந்து ஃபீல் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நம்ம ஹீரோ பார்த்துட்டு, போன டைமில் வந்து நம்ம ஸ்பிரிச்சுவல்லேருந்து நான் வெளியே வரும்போது நீ இப்படி தானே எனக்கு ஹெல்ப் பண்ண அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் நான் அப்போ வந்து அவனை கொல்றதுக்காக வந்து ட்ரை பண்ணேன், ஆனால் இப்போ ஒன்றும் அப்படி கிடையாது அப்படின்னு சொல்லி லூலி வந்து சொல்லிட்டு போயிட்டுருக்கான். ஆனால் அந்த டைமில் வந்து அவங்க 2 பேரும் அப்படி இல்லை. வெளியே வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் கிங்னு ஒரு பெரிய பவர்ஃபுல்லான ஒரு ஹெவன்லி லெவலில் இருக்க பீஸ்ட் கூட வந்து 2 பேர் வந்து ஃபைட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அது ரொம்பவே வந்து பவர்ஃபுல்லாக இருக்குது. இவங்களும் வந்து அவங்களோட பேரியரில் யூஸ் பண்ணி வந்து அட்டாக் பண்ணிகிட்டு இருக்காங்க, ஆனால் அது இவங்களையும் வந்து அட்டாக் பண்ணிடுது. நம்ம மூச்சானும் லூலியும் அந்த இடத்துக்கு வந்து, உங்களுக்கு வந்து எப்படி இருக்குது, பரவாயில்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எனக்கு பரவாயில்ல தான், ஆனால் அவங்க அந்த பீஸ்ட் வந்து ரொம்ப வந்து பவர்ஃபுல்லாக இருக்குது, நீங்கள் 2 பேரும் என்ன பண்ணுறீங்க, நீங்கள் 2 பேரும் வந்து அவர் கூட வந்து ஃபைட் பண்ணுறதுக்காக வந்து ட்ரை பண்ணிகிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கிற 2 பேருமே வந்து கேட்குறாங்க. ஆமாம், நாங்களும் வந்து அது கூட ஃபைட் பண்ணி தான் தீரணும், ஆனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரி, ஓகே சொல்லிட்டு இவங்க 2 பேருமே வந்து அங்கே அந்த ஸ்பிரிச்சுவல் கிங்கை வந்து அட்டாக் பண்ணுறதுக்காக பார்க்குறாங்க. அது வந்து ஒரு கேவை வந்து மறைச்சிட்டு இருக்கு. அதுக்குள்ளே தான் வந்து நிறையா ட்ரெஷர்லாம் இருக்கும் போல இருக்குது அப்படின்னு சொல்லி இவங்க 2 பேருமே பார்க்குறாங்க. அது யாரையுமே இங்கே வரவிடாமல் அந்த கேவையை வந்து மறைச்ச மாதிரி இருக்குது.
இப்போ நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி இவங்க 2 பேருமே யோசிச்சுட்டு, சரி ஓகே நம்ம போய் அவங்க அத அட்டாக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி 2 பேருமே வந்து அத அட்டாக் பண்ணுறதுக்காக வந்து வேகமா வந்து ஓடிட்டுருக்காங்க. இவங்க 2 பேத்த பவர்ஸ யூஸ் பண்ணி வந்து அட்டாக் பண்ணலான்னு சொல்லி ட்ரை பண்ணும்போது, அது என்னடான்னா அங்க இருக்கிற நெறைய விதமான பாறைகள்லாம் எடுத்து வந்து இவங்கள தூக்கி வீசி அட்டாக் பண்ணுறதுக்காக வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கு. இவங்க 2 பேருமே வந்து மாத்தி மாத்தி அதுலேருந்து டாட்ஜ் பண்ணி வந்து அட்டாக் பண்ணுறதுக்காக வேகமா வந்து ஓடிட்டுருக்காங்க. நம்ம மூச்சன் வந்து அவனோட ஸ்பியரை யூஸ் பண்ணி வந்து அட்டாக் பண்ணுறான். ஆனா அது வந்து ஈஸியா வந்து அத டாட்ஜ் பண்ணிடுது. அதே டைம்ல லூலியும் வந்து அவன் ஸ்வாட யூஸ் பண்ணி அவன வந்து அட்டாக் பண்றான். இவங்க 2 பேரும் இதோட கதை முடிஞ்சிருச்சா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, அதுக்கு என்னன்னா ஒண்ணுமே வந்து ஆக மாட்டேங்குது. இது ரொம்பவே வந்து பவர்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி மூச்சன் வந்து அட்டாக் பண்ணலான்னு சொல்லி ட்ரை பண்ணும்போது, அது ஒரு பெரிய பாறை தூக்கி நம்ம மூச்சன் மேலேயே வந்து வீசுது. அது அந்த பாறை வந்து நம்ம ஹீரோவையே போய் நசுக்குற மாரி வந்து இருக்கு. உடனே லூலி வந்து அவ பவர்ஸ யூஸ் பண்ணி வந்து அட்டாக் பண்றான். நம்ம மூச்சன் வந்து அவனோட ஸ்பிரிச்சுவல் ஃபார்மேஷன யூஸ் பண்ணி ஒரு இலை மாரி கிளைகள் மாரி கொண்டு வந்து அந்த பாறையவே திரும்பி அந்த பீஸ்ட் மேலேயே வந்து தூக்கி வீசுறதுக்காக அவன் பவர்ஸ யூஸ் பண்ணி வந்து அட்டாக் பண்றாங்க. அந்த பாறையும் வந்து அந்த பீஸ்ட் மேல போய் விழுகுது. அவ்வளோதான் இதோட கதை முடிஞ்சிருச்சா அப்படின்னு சொல்லி பார்த்தா, அதுக்கு ஒண்ணுமே வந்து ஆக மாட்டேங்குது. அந்த இடத்துல ஒரு பெரிய பிளாஸ்ட் தான் வந்து எழுப்புது. எல்லாம் புகை மூட்டமெல்லாம் வந்து போனதுக்கப்புறம் வந்து பார்க்குறாங்க. இது ரொம்பவே வந்து பவர்ஃபுல்லா இருக்கு. நம்ம ஏதாவது வந்து பிளான் போட்டே ஆகணும். அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து பார்க்குறான். இவங்க 2 பேரும் அந்த இடத்துல வந்து ஒளிஞ்சு ஒரு பாறைக்கு பின்னாடி வந்து நிக்கிறாங்க. அந்த பீஸ்ட் ஒண்ணுமே நடக்காத மாரி திரும்ப போய் அந்த கேட்டுக்கிட்டயே வந்து போய் நின்னுது. லூலி வந்து சொல்றான், "நம்ம ஏதாவது பிளான் பண்ணி ஆகணும். அப்பதான் இத வந்து நம்மளால தோற்கடிக்க முடியும்." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கு நம்ம மோஷனும் வந்து, "எனக்கு ஒரு பிளான் தெரியும். நம்ம அதப்படி வந்து பிளான் பண்ணி அங்க போனோம்னா வந்து நம்மளால அந்த கேவ்க்குள்ள வந்து போக முடியும்." அப்படின்னு சொல்லி இவங்க 2 பேருமே வந்து மேல வந்து வேகமா வந்து ஓடிட்டுருக்காங்க. இவங்க 2 பேருமே வந்து 2 சைடுல போய் அது கூட வந்து அட்டாக் பண்ணலான்னு சொல்லி மட்டும் போறாங்க. அது நம்ம 2 பேத்தையுமே வந்து உள்ள விடவே மாட்டேங்குது. இவங்க 2 பேரும் உள்ள போலான்னு சொல்லும்போது, அது நம்ம திரும்ப வந்து வெளிய வெளிய வந்து அட்டாக் பண்ணலான்னு சொல்லி வரும்போது, நம்ம ஹீரோ அவன் கிட்ட இருக்கிற அந்த ஸ்பிரிச்சுவல் அந்த இலை மாரி இருக்கிறத வந்து யூஸ் பண்ணி 2 பேருமே வந்து உள்ள போயிட்டாங்க. இதுவும் வந்து வெளிய இருந்து கத்திட்டு இருக்கு. இவங்க எப்படி உள்ள போனாங்க அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்கு. இவங்க 2 பேரும் வந்து உள்ள வந்து பார்க்குறாங்க. அங்க நெறைய விதமான அந்த ஸ்பிரிச்சுவல் கிறிஸ்டல்ஸ் ஃபுல்லாவே ஒரு ட்ரெஷர் மாரி இருக்கு. இந்த ட்ரெஷர தான் வந்து ரொம்ப நாளா வந்து இது பாதுகாத்துட்டு இருந்ததா அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. ஏன்னா, அங்க அதிகமான ட்ரெஷர் இருக்கு. இது மூலமா வந்து நம்ப 3 பிளேஸ் வரைக்கும் இந்த போட்டியில வந்து நம்மளால போக முடியும். அப்படின்னு சொல்லி லூலி வந்து சொல்றாங்க. அப்படியா? அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவும் அது கூட பேசிட்டு இருக்காங்க. அதுக்குள்ள வந்து அந்த பீஸ்ட் வந்து திரும்ப அந்த குகைக்குள்ள வர மாரி தெரியுது. 2 பேரும் திரும்பி பார்க்கும்போது, அங்க குகைக்குள்ள அந்த வர மாரியே அந்த சவுண்ட் கேட்குது. அதுவும் இல்லாம அங்க இருக்கிற சிஸ்டர்ஸ் எல்லாமே வந்து ரொம்பவே வந்து மின்னிட்டு இருக்கு. நம்ம ஹீரோ வந்து சொல்றான் லூலி கிட்ட, "நீ போய் அங்க இருக்கிற கிறிஸ்டல் எல்லாத்தையுமே வந்து சேகரி. நான் அதுவரைக்கும் இந்த பீஸ்ட்ட வந்து பார்த்துக்கிறேன்." அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ ஸ்பியர யூஸ் பண்ணி வந்து அத அட்டாக் பண்ணிட்டு இருக்கான். அதே டைம்ல அங்க இருக்கிற லூலி வந்து அவனோட பவர்ஸ யூஸ் பண்ணி, இந்த பாக்கெட் மாரி இருக்கிறதுல வந்து நெறைய விதமான கிறிஸ்டல்ஸ் வந்து உடைச்சு அங்க இருக்கிற எல்லாத்தையும் வந்து சேகரிச்சுட்டு இருக்கான். ஆனா அத பார்த்தோனே இந்த பீஸ்ட் வந்து நம்ம லூலிய வந்து அட்டாக் பண்ண போகுது. அங்க இருக்கிற கிறிஸ்டல வந்து சேகரிக்கக் கூடாது அப்படின்னு சொல்லி அட்டாக் பண்ண போகுது. அப்ப நம்ம ஹீரோவும் அவனோட ஸ்பியர யூஸ் பண்ணி வந்து அட்டாக் பண்றான். "நீ சீக்கிரமா போய் சேகரி" அப்படின்னு சொல்லி மட்டும் லூலி கிட்ட சொல்லி திரும்ப கொண்டு போய் நம்ம லூலி வந்து அங்க இருக்கிற கிறிஸ்டல் எல்லாத்தையும் வந்து சேகரிச்சுட்டு இருக்கான். நம்ம ஹீரோவும் அது ரொம்பவே வந்து பவர்ஃபுல்லா தான் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்குறேன். ஏன்னா, அது நம்ம ஹீரோவையே ஒரு அட்டாக் வந்து பண்ணிருது. திரும்பவும் நம்ம லூலியும் நம்ம மூச்சானும் ஒண்ணா சேர்ந்து நம்ம இத அட்டாக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க 2 பேருமே ஒண்ணா சேர்ந்து அவங்க பவர்ஸ யூஸ் பண்ணி வந்து அந்த பீஸ்ட்ட வந்து அட்டாக் பண்றாங்க. அது எல்லாத்தையும் சுக்குநூறா வெட்டிட்டாங்க. ஆனா, திடீர்னு பார்த்தா அந்த பீஸ்ட்டுக்கு வந்து ஒண்ணுமே ஆகல. அது கொஞ்சம் கொஞ்சமா ஜெனரேஷன் ஆயிட்டிருக்கு. எவ்வளவுதான் திரும்ப வந்து அட்டாக் பண்ணாலும் அந்த பீஸ்ட் வந்து திரும்ப வந்து ஃபுல் ஃபார்ம்ல வருது. இது என்ன நம்ம எவ்வளோதான் அட்டாக் பண்ணாலும் திரும்ப திரும்ப வந்துட்டே இருக்கு. அப்படின்னு சொல்லி நம்ம மோச்சன் வந்து லூலி கிட்ட வந்து சொல்றான். சரி ஓகே நம்ம இங்கேருந்து தப்பிச்சு போயே ஆகணும். நம்ம இருக்கிற கிறிஸ்டல்லாம் சேகரிச்சாச்சுல. அப்படின்னு சொல்லி இவங்க 2 பேருமே இங்க குகையிலேருந்து நம்ம வெளிய போய்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, அந்த பீஸ்ட் வந்து அவனோட கிறிஸ்டல யூஸ் பண்ணி வந்து 2 பேத்தையும் வந்து அட்டாக் பண்ணுது. நம்ம மூச்சன் வந்து அவனோட ஸ்வாட யூஸ் பண்ணி வந்து அந்த கிறிஸ்டலே 2 வந்து பொளந்துடுறான். அது திரும்ப திரும்ப வந்து அட்டாக் பண்ணிட்டே இருக்கு. மூச்சனும் அவன் ஸ்வாட யூஸ் பண்ணி வந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்கான். ஆனா கடைசியில அதோட கைய வச்சு நம்ம மூச்சன வந்து வேகமா வந்து தள்ளி விட்டுருது. அவன் போய் ஒரு பாறையில கொண்டு போய் வேகமா வந்து மோதிர்றான். இது ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. இங்கே நம்ம ஹீரோவும், லூலியும் அந்த இடத்துலேருந்து தப்பிச்சு கொஞ்சம் கொஞ்சமா மேல வந்துட்டு இருக்காங்க. இதுக்கிட்டேருந்து நம்ம சீக்கிரம் போய் தப்பிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி மட்டும் இவங்க 2 பேருமே வந்து மேல போயிட்டு இருக்கும்போது, திரும்ப வந்து அந்த பீஸ்ட் வந்து தொடர்ந்து தொரத்திட்டு வந்து மூச்சங்க வந்து அட்டாக் பண்ணுது. அதுக்குள்ள லூலி அவன் ஸ்வாட யூஸ் பண்ணி வந்து அட்டாக் பண்றான். இது ரொம்பவே வந்து பவர்ஃபுல்லா தான் இருக்கு. இது எப்படி இங்கேருந்து நம்ம தப்பிக்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. லூலி வந்து அவளோட ஸ்வாட யூஸ் பண்ணி வந்து அட்டாக் பண்ணதுல அங்க பெரிய பிளாஸ்டிங் வந்து ஏற்படுது. நம்ம ஹீரோவும் அதே டைம்ல அவனோட ஸ்வா ஸ்வாட யூஸ் பண்ணி வந்து அட்டாக் பண்றான். அது நம்ம ஹீரோவையும் வந்து அட்டாக் பண்ற மாரி கொஞ்சம் வேகமா பக்கத்திலேயே வந்து வந்துருது. இது என்ன இவ்வளோ வேகமா இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, கரெக்ட்டா நம்ம லூலி வந்து காப்பாத்திறா. அதுக்குள்ள நம்ம ஹீரோ வந்து அவனோட ஃபார்மேஷன இப்ப வந்து நான் போடுறேன். அதுவரைக்கும் கொஞ்சம் எனக்கு டைம் வாங்கி குடு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரி ஓகேன்னு சொல்லி நம்ம லூலியும்
நம்ம ஹீரோக்காக கொஞ்சம் டைம் வாங்கி கொடுக்குறதுக்காக பார்க்குறாங்க. அதே டைமில் நம்ம 2 சீனியர்ஸும் வந்துட்டாங்க. நம்ம அது கூட போய் சைன் பண்ணக்கூடாது. அங்கே பாரு மூச்சங்க நம்மளோட ஃபார்மேஷனை போகறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க. இது அவங்களோட போட்டி அப்படின்னு சொல்லி. நம்ம ஹீரோ அங்கே பக்கத்தில் இருக்கிற ஸ்பிரிச்சுவல் ஃபார்மேஷன் எல்லாத்தையும் யூஸ் பண்ணி நிறைய விதமான எனர்ஜியை கேதர் பண்ணிட்டு இருக்கான். அதே மாதிரி லூலியும் அந்த பீஸ்ட் கூட அட்டாக் பண்ணி டாச் பண்ணிகிட்டே இருக்கான். அதில் பார்க்குது நம்ம ஹீரோ அந்த ஃபார்மேஷன் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறது. நம்ம ஹீரோ அட்டாக் பண்ணுற மாதிரி வரும்போது கரெக்டாக அந்த டைமில் நம்ம ஹீரோ அந்த ஃபார்மேஷன் போட்டு முடிச்சிடறான். அதனால அந்த இடத்துல ஒரு பெரிய பவர்ஃபுல்லான பிளாஸ்ட் ஏற்படுது. அது இல்லாமல் நம்ம ஹீரோ அந்த ஃபார்மேஷனை யூஸ் பண்ணி அந்த கிளைகள் மார்க்களை யூஸ் பண்ணி நம்ம ஹீரோ அட்டாக் பண்ணுறான். அந்த பீஸ்ட்டும் ரொம்பவே கோவப்பட்டு அவன் உடம்புக்குள்ளே நிறைய விதமான எனர்ஜி அப்சர்வ் பண்ணிகிட்டு இருக்கு. அது திடீர்னு ரெட் கலரில் மாறிடுச்சு. ப்ளூ கலர்லேருந்து ரெட் கலர் மாறி அது எனர்ஜி எல்லாத்தையும் கேதர் பண்ணி ஒரு பால் மாதிரி உருவாக்கிட்டு இருக்கு. உடனே லூலி அவனோட லூக் என்னோட ஸ்வாட் ஆர்ட்ஸை யூஸ் பண்ணி நம்ம பீஸ்ட்டை அட்டாக் பண்ணுறதுக்காக அவ்வளோ பவர்ஸை யூஸ் பண்ணி எனர்ஜியை கேதர் பண்ணிகிட்டு இருக்கான். நான் உன்னை சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவள் பவர்ஸை யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணுறான். 2 எனர்ஜியுமே வேகமாக இடிச்சதுனால அந்த இடம் ஃபுல்லாமே அதிருது. அந்த எனர்ஜி வேவே ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குது. அந்த பீஸ்ட்டும் அதோட பவர்ஸை இன்னும் இன்க்ரீஸ் பண்ணி ஃபுல் பண்ணி நம்ம ஹீரோயினை பார்த்து அட்டாக் பண்ணிகிட்டு இருக்கு. நம்ம ஹீரோவும் அதே டைமில் அந்த ஃபார்மேஷனையும் போட்டு முடிச்சிடுறான். போட்டு முடிச்சோடனே அங்கே இருக்க ஒரு பெரிய பர்பிள் லோட்டஸ் ஃபார்மேஷன் வந்துச்சு. இது 4th லெவல் ஃபார்மேஷன். இது ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த பீஸ்ட்டும் பார்க்குது. அதே டைமில் நம்ம சீனியர்ஸ் 2 பேரும் பார்த்துட்டு ஆமாம் இது 4th லெவல் ஃபார்மேஷன், அதுக்குள்ளே எப்படி இன்ஸ்டண்ட்டாக இவன் போட்டு முடிச்சான் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. ஆமாம் நம்ம ஹீரோ அதே டைமில் 2 பர்பிள் பவரை 2 உருவாக்கி ஒரே டைமில் நம்ம ஹீரோ அட்டாக் பண்ணு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அந்த பவரை லான்ச் பண்ணுறான். அது நம்ம லோலி ஸ்வாடை யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணிகிட்டு இருக்கான். அது கூட ஒன்றா ஜாயின் பண்ணி அதே டைமில் ஒரு பெரிய பவர்ஃபுல்லான ஒரு எனர்ஜியாக மாறி அந்த ஸ்பிரிச்சுவல் கிங்கை ஒரே டைமில் அட்டாக் பண்ணுது. அதனால் அந்த இடம் ஃபுல்லாகவே ஒரு புகை மூட்டமாக இருக்குது. நம்ம ஹீரோ பார்க்குறான் அதை கடை முடிஞ்சிச்சா அப்படின்னு சொல்லி. லூலியும் பார்க்குறான் இது இந்த அட்டாக் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருந்தது. மோச்சன் இன்ஸ்டண்ட்டாகவே இந்த ஃபார்மேஷன் கிளியர் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லி. அந்த பீஸ்ட்டும் இந்த பவரில் அடி வாங்கி பறந்து போய் விழுகுது. அவ்வளோதான் கைஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் மறக்காம பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு புதுசாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.